வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2025 ஜனவரி 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த வானிலை சுருக்கம் பொதுவாக அறுவடை, விதைப்பு மற்றும் உலர்த்துதல், செங்கல் சூளை பணி, உப்பளம் மற்றும் இதர பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை. அதாவது வரக்கூடிய ஜனவரி மழை, கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பொழிவை கொடுத்த காற்று சுழற்சி மாலத்தீவு அருகே குமரிக்கடலுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி ஏற்கனவே தென்சென கடற்பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியுடன் தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில் மீண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. 8ஆம் தேதியே தூறலை கொடுக்கலாம். 7ஆம் தேதி வரை இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை தான் குளிர் வானிலை. மேகம் உருவாகும், மழை தராது. ஒருவேளை இன்றைக்கு நாளைக்கு ஓரிடங்களில் தூறலை கொடுக்கலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை. ஆக 7ஆம் தேதி வரை இந்த இதே குளிர் வானிலை, பகலிலே குளிர் காற்று, கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கும் ஒரு 3 நாட்களுக்கு. ஆக 7ஆம் தேதி வரை குளிரும் பனிப்பொழிவும் பகலிலே இதமான வெயிலுமாக இருந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதி புதிய நிகழ்வு காரணமாக மழை தூறல் தொடக்கும். 9ஆம் தேதி மழை மிதமாகவோ லேசாகவோ 12ஆம் தேதி வரை ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கும். பொங்கல் நாளிலே மீண்டும் அந்த நிகழ்வு விலகி புதிய நிகழ்வோடு மீண்டும் ஒரு முறை இணைந்து தீவிரமடைந்து ஒரு வலுவான ஒரு நிகழ்வாக பொங்கல் நாளிலே கடலில் இருந்து கொண்டு தூறல் சாரலை பொங்கலிலே கொடுத்து கொண்டு மிரட்டல் வானிலையை கொடுத்து கொண்டு மேகமூட்டம் தூறலை எல்லாம் பொங்கல் கொண்டாட்டத்தில் கொடுத்து கொண்டே அந்த நிகழ்வு மிக மெல்ல பொங்கல் கொண்டாட்டம் நிறைவடைந்த பிறகு 16ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரம் நெருங்கி இருக்கிறது. அந்த நிகழ்வு குளிர்கால மழைப்பொழிவு போல், அதாவது வழக்கமான குளிர்கால மழைப்பொழிவு போல் அமையாமல் பருவமழை தொடர்கின்ற நிலையில குளிர்கால மழைப்பொழிவே, ஜனவரி மழைப்பொழிவே, வலுவான நவம்பர் டிசம்பர் ஒரு மழைப்பொழிவு போல வலுவான மழைப்பொழிவு போல் தெரிகிறது. அறுவடை விவசாயிகள் அந்த மழைப்பொழிவை பொங்கலுக்கு பிறகு, பொங்கல் முடிந்த அடுத்த நாளே மழைப்பொழிவை தொடக்க போகிற அந்த மழைப்பொழிவு நிகழ்வோட நகரும் தன்மை, தீவிரத்தன்மை, நெருங்கி வரும் இடம், இவையெல்லாம் தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது. தொடர்ந்து ஆய்வறிக்கையை தீவிர ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மழைப்பொழிவு, ஜனவரி மழைப்பொழிவு வழக்கமாக குளிர்காலத்தில் ஜனவரியில் பிப்ரவரியில் பெய்யும் மழைப்பொழிவு போல் இல்லாமல் இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் நல்ல மழை தெரிகிறது. குறிப்பாக ஜனவரியில் இந்த பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவாகவே தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இதிலிருந்து அறுவடை விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும்? அறுவடை விவசாயிகள் டெல்டாவிலே வேதாரண்ய பகுதிகளில் மாசி வரை அறுவடை வைத்திருப்பார்கள். பலருக்கு இன்னும் கதிரே வந்திருக்காது. கதிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருப்பவர்களும் இருக்கிறார்கள், முதிராமல் நிலையிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது பால் கட்டும் தருவாயில் கதிர்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலை அறுவடைகள், வெங்காய அறுவடை மற்றும் மக்காச்சோள அறுவடை எல்லாமே இருக்கிறது. நாம் அறிவிப்பது என்னவென்றால், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது கட்டாயமாகிறது. ஜனவரி 7ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள், வைக்கோலை சேமித்திடுங்கள். 8ஆம் தேதி குழப்பம், தூறல் வானிலை எல்லாம் தொடங்கிவிடும். 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கும். அந்த மழை பொழிவு அறுவடைக்கு முழுமையாக இடையூறை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே. ரைட். பொங்கலிலே, பொங்கல் பண்டிகையின் பொழுது உங்களுக்கு பணியாளர்கள், அறுவடை எந்திரங்கள் கிடைப்பதற்கு சவாலாக இருக்கும். ஆகவே ஆனால் அந்த நாட்களிலே ஒரு இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இடைவெளி இல்லாவிட்டாலும் மழையின் தீவிரம் குறைந்து மிரட்டி கொண்டு கடலில் இருக்கும் ஒரு நிகழ்வு கரையேறாமல் கடலில் இருந்து கொண்டு மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அறுவடைக்கு சாதக நாட்களும் தெரிகிறது. ஆக அந்த நாட்களிலே அறுவடை செய்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் முடிந்த கையுடன் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிலே ஒரு நிறைய மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. இதை நீங்கள் அச்சுறுத்தலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து விவசாயிகளுக்கு திட்டமிடுதலுக்கு
ஒரு புரிதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பொங்கலுக்கு முன் வரக்கூடிய நிகழ்வு இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு, பொங்கலிலே குழப்பம், ஆனால் அதிலும் இடைவெளி இடையூறு எல்லாமே இருக்கும். பொங்கல் முடிந்த பிறகு அச்சுறுத்தும் வானிலை நிகழ்வு வர இருக்கிறது. அச்சுறுத்தலோடு போய்விடுமா, அடைமடையாக கொடுக்குமா, எல்லாம் ஆய்வில் இருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ரூபாயும் முதலீடு, அந்த முதலீடை மீட்டெடுக்கவும் உங்களுக்கு நஷ்டம் வராமல் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பாதுகாக்க மட்டுமே நான் முன்னெச்சரிக்கை வழங்குகிறேன் என்பதை மனதில் கொண்டு, அதை ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு, எப்படிப்பட்ட நாம் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொண்டு திட்டமிடுதல் அவசியம். அறுவடை விவசாயிகள் இந்த மாத 16 தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவுகள், நிறைய மழைப்பொழிவுன்னு சொல்வதை விட கனமழைப்பொழிவு தெரிகிறது. அதை நாம் மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும். அது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மாத இறுதியிலும் மழை இருக்கிறது, அதற்கிடையே ஒரு 2 நாள் இடைவெளியும் இருக்கிறது. 23லிருந்து 25 வரை ஒரு இடைவெளியும் இருக்கிறது. ஆனால் மாத இறுதியில் மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு வரவும் வாய்ப்பு இருக்கிறது 26ஆம் தேதியிலிருந்து. ஆக ஜனவரியில் 4 நாள் நிகழ்வு நாள், பிறகு ஒவ்வொரு 3 நிகழ்வுகள் தெரிகிறது. 12 நாள் மழை நாட்களாகவும் மீதம் இருக்கக்கூடிய 18 நாட்கள் இடைவெளி நாட்களாகவும் இருக்கும். அதில் இப்பொழுது 7ஆம் தேதி வரை ஒரு 7 நாள் இடைவெளி கிடைக்க இருக்கிறது. மீதம் இடையிடையே 2-3 நாள் இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியை அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். ஓகேங்களா? சரி, விதைப்பு தற்பொழுது எல்லோரும் கேட்பது சாதாரண விதைப்பாக இருந்தால் கூட 7ஆம் தேதியோட நீங்கள் விதைப்பிடலாம், விதைத்திடலாம். ஆனால் நிலக்கடலை விதைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் இன்று விதைத்தால் கூட 7ஆம் தேதிக்குள் முளைத்திருக்கும் நேற்றைக்கு. ஆனால் இனிமேல் தான் யோசித்து நீங்கள் நிலக்கடலை பருப்பெல்லாம் வாங்கணும்னா நாளாகிவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை விதைப்பு உங்கள் யோசனைக்கு விட்டு விடுகிறேன். காரணம் என்னென்னா, நிலத்தின் தன்மை, நிலத்தின் ஆழம், அதாவது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுள்ள விதைப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த அதாவது நீர் தேங்கும் தக்க வைக்கும் உங்களுடைய மண் அமைப்பு, இவையெல்லாம் உங்களுக்குத்தான் தெரியும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதிக்கு வரை தான் இடைவெளி. 8ஆம் தேதி தூறல் சாரல், 9, 10, 11, 12 மழை இருக்கிறது. கடலோரம் கண்டிப்பாக இருக்கும், டெல்டாவும் தென்கடலோரமும் உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும். பொங்கலிலும் குழப்பமான வானிலை இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு வலிமையான மழை இருக்கிறது, அதே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கோடையிலும் ஏப்ரல் மேல மழை இருக்குது. பிப்ரவரி மார்ச்லேயும் இடையிடையே காற்று சுழற்சி மழைகள்லாம் இருக்கிறது. இந்த ஆண்டு சராசரி வெயிலும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் இருக்கிறது என்பது ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இவையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தபடியாக இது எல்லாருக்குமே பொருந்தும். அறுவடை விவசாயிகளுக்கு, உப்பள பணிகளுக்கு, செங்கல் சூளை பணிகளுக்கு எல்லோருக்கும் பொருந்தும். அப்போ செங்கல் சூளை பணியை இடைவெளியில் நீங்கள் செய்யணும். தீயிடுதலாக இருந்தாலும் சரி, செங்கல் கட் பண்ணுறதா இருந்தாலும் இடைவெளி தான். உப்பளமாக இருந்தாலும் இடைவெளியில் நீங்கள் பணி செய்யணும். மழை வரும்போது மூடி பாதுகாக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஆண்டு கோடையிலும் சரி ஜனவரிலையும் இருக்கணும். ஆகவே ஜனவரியில் இருக்கக்கூடிய மழை பொழிவை முடிந்த பிறகு நீங்கள் உப்பு பாத்தியெல்லாம் சரி செய்வது நலமாக இருக்கும். உங்களுக்கு பொருளாதார இழப்போ அல்லது நஷ்டமோ, அதாவது உங்களுடைய அந்த சரி செய்த பிறகு ஒரு மழை வந்துவிட்டால் அதில் உங்களுக்கு சரி செய்ததோட மீண்டும் அதாவது சீர் செய்தது கெட்டுவிடும். அதாவது மீண்டும் பாத்திகள் அந்த கரைந்து விடும். அந்த மண்ணெல்லாம் மீண்டும் சரி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்பதனால் ஜனவரி 26க்கு பிறகு வானிலை அறிந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் வரக்கூடிய 18லிருந்து 22 வரை, 16லிருந்து 22 வரை வரக்கூடிய மழைப்பொழிவை, பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவை நீங்கள் கருத்தில் கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தல் அவசியமாகிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.